ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கிட்டு தக்காளி சின்ன வெங்காயமாக வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பொடி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை நல்லா இது பண்ணி போடணும். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான் நான் போடுறேன். ஒரு பெரிய ஸ்பூனில் 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும். நல்லா மிளகாத்தூளோட காரம்லாம் போகணும். வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காயோட பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே மாவளா மீன் தான் நான் வாங்கியிருக்கோம். அந்த மாவளா மீனில் பாதி மீனை குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு 1 கிலோவில் பாதி மீனை பொரிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். மீனை ஃபுல்லாக போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் நல்லா வேகிற வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு மீன் குழம்பு நல்லா வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு குழம்பு. பக்கத்தில் சாதம் வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கும் மீன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீன் குழம்பு, சாதம், ஃபிஷ் ஃப்ரை இன்றைக்கி சாப்பாடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.